கிரைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வழங்கும் ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் PSB கிரைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தர்மபுரி. நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க நம்ம அன்றாட உணவுல காய்கறிகள் பழங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமா நம்ம சத்தான சிறு மற்றும் பெரு தானியங்களும் சேர்த்துக்கணும்னு. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் எங்க கிடைக்கணும் தானே யோசிக்கிறீங்க? கிடைக்குங்க, நம்ம PSBயோட மல்டி கிரெயின் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ல. PSB கிரெயின்ஸ் நம்பர் 17, புரோக்கர்ஸ் ஆபீஸ், கிருஷ்ணகிரி மெயின் ரோட், தர்மபுரி. PSB கிரைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வழங்கும் ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. ஆல் இண்டியா ரேடியோ தர்மபுரி வானொலி நிலையம் நேயர்கள் கேட்கவிருப்பது ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சின்ன ஓங்காளி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். கரகங்கள் ஆடிடும் உன் சன்னதி, கலகங்கள் தீர்த்திடும் உன் சங்குலி, கானங்கள் ஒலித்திடும் உன் சன்னதி, கவலைகளை களைந்திடும் உன் கண்ணுளி, பொங்கல் மனம் கமழும் உன் சன்னதி, சங்கடங்கள் நீக்கிடும் நெய் தீப ஒளி, வாகனங்கள் வலம் வரும் உன் சன்னதி, வந்தவினை ஓட்டிவிடும் ஓம் சக்தி ஒலி, ஓம் சக்தி ஒலி. ஓம் சக்தி, ஓம் சக்தி முடி சூடியவள், கங்கை கொண்ட நாயகன், கண்ணிறைந்த நாயகி, பக்தியுடன் பணிந்தால் சக்தி தரும் தேவி. இப்படி தாயவளை பாடிக்கொண்டு போனால் பாடிக்கொண்டே இருக்கலாம். அருள் தரும் ஆலயங்களின் தொடர்ச்சியாக இன்று நாம் தரிசிக்க இருக்கும் கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சின்ன ஓங்காளி அம்மன் கோவில் சன்னதியில் வீற்றிருக்கும் ஓங்காளி அம்மனைத்தான். சிந்தை குளிர வைக்கும் செந்தூர தேவியின் திருக்கோவில் பற்றிய தல வரலாற்றை பூசாரி மாதேஸ்வரன் அவர்கள் கூறுகையில், திருக்கோயில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாகும். முன்பு இப்பகுதியானது ஒரு ஏரியாக இருந்தது. அதில் லிங்கப்பன் விவசாயம் செய்து வந்தார். அவர் ஊரில் கணக்கு எழுதி வந்ததால் ஊர் மக்கள் அவரை பிள்ளை என்று அன்போடு கூறி வந்தனர். அவர் விவசாயம் செய்து வந்த காரணத்தினால் மேற்படி இடத்தில் பசுமாடுகளை வளர்த்து வந்தார். அந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வது வழக்கம். அப்படி மேய்ச்சலுக்கு மாடுகளை கொண்டு சென்ற சிறுமிகள் ஒன்று சேர்ந்து செங்கற்களை வைத்து சுவாமி விளையாட்டு விளையாடுவது வழக்கம். மேய்ச்சலுக்கு சென்ற பசுமாடுகளில் ஒன்று சிறுமிகளுக்கு தெரியாமல் பாலை செங்கற்கள் மீது செறிந்து விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தது. மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய பசு வீட்டில் பால் கறக்காததால் அதை கண்ட குடும்பத்தினர் சந்தேகப்பட்டு சிறுமியை திட்டினார். இதனால் மனமுடைந்த சிறுமி சில நாட்களில் இறந்துவிட்டாள். பின்னர் ஒரு நாள் பசுமாடுகளை பின்தொடர்ந்து சென்று பார்த்த லிங்கப்பிள்ளை குடும்பத்தினர் பசுமாடுகள் செங்கற்கள் மீது பால் செறிவதைக் கண்டு வியந்தனர். இதைத் தொடர்ந்து லிங்கப்பிள்ளை குடும்பத்தினர் அந்த சிறுமியின் நினைவாக அவள் வைத்து விளையாடிய 2 செங்கற்களையும் அந்த இடத்தில் நட்டு சிறிய பந்தல் அமைத்து அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மன் என பெயரிட்டு தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர். சில நாட்கள் கழித்து மண் சுவர் எழுப்பி சிறிய ஓட்டு வீடாக அமைத்தனர். இந்த கோயிலில் விநாயகர் சிலையும் ஒன்று உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த செங்கற்கள் 2ம் கும்பாபிஷேகம் செய்யும் பொருட்டு பாலாலயம் செய்து மறுபடியும் அதே இடத்தில் அமர்ந்து இவ்வளவு ஆண்டுகளாகியும் அபிஷேகம் ஆராதனைகள் செய்தும் நல்ல முறையில் அப்படியே உள்ளது. இதிலிருந்து அதன் சக்தி எவ்வளவு என்பது வெளிப்படும். வேண்டியவர்களுக்கு வேண்டிய வண்ணம் அளிப்பவள் ஓங்காளி. இதில் 18 பட்டி கிராம குடிபடை மக்களும் பயபக்தியாக வணங்கி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனை தரிசித்து செல்வது இன்று வரை வழக்கமாக கொண்டுள்ளனர். வைத்தியலிங்க பிள்ளை மகன் முத்துக்குமார் பிள்ளை, அதன்பின் அவர் குமாரர் வைத்தியலிங்க பிள்ளை, இப்படி பரம்பரையாக இத்திருக்கோயிலில் நிர்வாகத்தை நடத்தி வருகின்றனர்.
1939ஆம் ஆண்டு வைத்தியலிங்கம் பிள்ளை அறநிலைத்துறையில் லேண்டார் முன்பு மனு செய்து பரம்பரை அறங்காவலர் உரிமையும் பெற்றுள்ளார். மேற்படி வைத்தியலிங்கம் பிள்ளையின் மகன் டிவி முத்துக்குமாரும் அவருக்கு பின் அவரது துணைவியார் சாந்தி முத்துக்குமார் என்பவரும் தங்களது பரம்பரை கோவிலை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து இலாகா விதிப்படி திருக்கோயில் நடைமுறைகளை சிறப்பான முறையில் தங்கு தடையின்றி நடத்தி வருகின்றனர். இத்திருக்கோயில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதம் மாசி அமாவாசையை அடுத்து வெள்ளிக்கிழமை காப்பு கட்டு விழா நடக்கும். குண்டம் திருவிழா 16 நாட்கள் நடைபெறும். இத்திருக்கோயிலில் குண்டம் 60 அடி நீளமானது. இது அநேகமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குண்டமாக அமைந்துள்ளது. திருவிழா நாட்களில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலுக்காக பூ மிதித்தல், அக்னி கரகம், அலகு குத்துதல் போன்றவைகளை செய்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த பூக்குழி இறங்குவார்கள். வருடந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை, பௌர்ணமி, தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி மாதத்தில் அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மனுக்கு வேப்பிலை, எலுமிச்சை அலங்காரம் செய்வதும் கூழ் படைத்து பக்த கோடியில் வழங்குவதும் சிறப்பானதாகும். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் ஆடி 18, அமாவாசை, பௌர்ணமி, ஆடிப்பூரம் போன்ற நாட்களில் சிறப்பான அலங்காரங்களும் மஞ்சள் கயிறு, வளையல் அலங்காரங்களும் செயல்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றது. ஆடி மாதத்தில் அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதால் பக்த கோடிகள் அதிக அளவில் வருகை தந்து அம்மனை தரிசித்து வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள கூழ் படைத்து பக்த கோடிகளுக்கு வழங்குகிறார்கள். கோயிலின் சிறப்பம்சமானது பக்தர்கள் தங்களது திருமண தடை விலகும், குழந்தை வரம் வேண்டியும், பில்லி சூனியம், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் மது அடிமைக்கு தங்கள் குறைகள் நீங்கி அம்மனை வேண்டி தரிசித்து தங்கள் பிரார்த்தனை நிறைவேறி வாழ்வில் செழிப்புடன் வாழ்ந்து வருவது அக்னிசித்தி அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மன் சிறப்புகளாகும். திருக்கோயிலின் அமைவிடமானது நாமக்கல்லிலிருந்து மேற்கில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோட்டிலிருந்து கிழக்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்செங்கோடு நகரின் மையப்பகுதியில் ஈரோடு மற்றும் வேலூர் ரோடு பிரிவின் சந்திப்பில் அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மன் வடக்கு திசை நோக்கி பார்த்தவாறு திருக்கோயில் அமைந்துள்ளது. இவ்வாறு வடக்கு நோக்கி அமைந்து அக்னிசித்தி அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மன் பக்தர்களுக்கு அருள் புரிவது மிகவும் சிறப்புடையதாகும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்போர் PSB கிரைண்ட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், தருமபுரி. நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க நம்ம அன்றாட உணவுல காய்கறிகள், பழங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமா நம்ம சத்தான சிறு மற்றும் பெருதானியங்களும் சேர்த்துக்கணும்னு. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் எங்க கிடைக்கணும் தானே யோசிக்கிறீங்க? கிடைக்குங்க, நம்ம PSBயோட மல்டி கிரெயின் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ல. PSB கிரெயின்ஸ், நம்பர் 17, புரோக்கர்ஸ் ஆபீஸ், கிருஷ்ணகிரி மெயின் ரோட், தர்மபுரி. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உதிரத்தில் உதித்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன். அலைகடல் குறுமுனியின் கலசத்தில் அடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன். புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவன் பாகத்தோடு அடக்கம், இறைவரோ தொண்டருள் அடக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தொண்டரின் புகழை பெரிது என்று ஔவையாரே பாடியுள்ளார். இதோ சந்நிதிக்கு வரும் பக்தர்களும் தொண்டர்களும் தங்கள் அன்னையை பற்றிய புகழை பாடுகிறார்கள். கேட்போமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. செந்தாமரை. எந்த ஊர் நீங்க? உச்சங்கோடு. எத்தனை வருஷமா ஓங்காளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 14 வருஷம் வந்துட்டு இருக்கோம். 14 வருஷம் வரீங்கன்னா அதுல கண்டிப்பா சிறப்புகள் இருக்கும். என்னென்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அம்மா ரொம்ப சத்தியவானது அம்மா. நிறைய விஷயங்களும் நல்லா நடந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலும் சரி, குழந்தைங்களும் சரி, ஒரு பிஸ்னஸ்லையும் சரி நல்லா கொடுக்குறாங்க. நாமளும் கடவுள் தேடி போகிறோம், அவங்களும் நல்லா நம்ம பொண்ணுங்க வராங்கன்னு சொல்லி நல்ல விஷயம் செய்கிறாங்க. எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. நாங்கள் இத்தனை வருஷமாக கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கோம். இப்போது கணவன் மனைவியாக சேர்ந்து வர்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களும் அப்படி தான் போவோம். ஆனால் போனது ரொம்ப சிறப்பு. நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. நாங்களாம் சண்டை போட்டு பிரிகிற அளவுக்கு கூட போயிருக்கோம். ஆனால் 2 பேரும் போய் சாமி கும்பிட்டு அங்கே வேண்டுதல் வச்சு போய்கிட்டே இருக்க, வாரம் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கோம். பரவாயில்ல. எங்களுக்கு ஃபஸ்ட்டு வரிசை பிறந்து ஒரு மாதம் இருந்து இறந்துட்டாங்க.
ரெண்டாவது வரிசை ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அந்த வரிசை அந்த கோயிலுக்கு போன பின்னாடி தான் எங்களுக்கு கிடைச்சது. நீங்க பூ மிதிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, எத்தனை வருஷமா நீங்க வந்து பூ மிதிச்சிட்டு இருக்கீங்க? 9 வருஷமாக மிதிச்சிட்டு இருக்கோம். அம்மாவை போய் பார்க்குறது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம பெற்றவங்க வீட்டுக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு தவிப்பையோ இப்போ நாளைக்கு போகிறோமே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அங்கே கோயிலுக்கு போகிறது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. அங்கே போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ ஒரு கவலையாக இருப்போம்னாலும் சரி அங்கே போயிட்டு வந்தால் தெளிவாக இருக்கும். எந்த பிரச்சனைனாலும் போயிட்டு வந்தாலே நமக்கு தீர்ந்துடும். அந்த அளவுக்கு அம்மா சக்தி வந்து. வணக்கம், என் பேர் தவமணி. நான் திருச்செங்கோட்டில் இருக்கிறேன். எனக்கு வயசு 50 ஆகுது. நான் இப்போ விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த அம்மா இடத்துக்கு வந்துட்டுருக்கிறேன். நம்ம நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை நோக்கி வந்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதானவே நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் அம்மா தீர்த்து கொடுப்பாங்க. தாயை நம்பி குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வந்து சொன்னோம்னா, தாயோடைய இடத்துல நம்ம கோரிக்கையை கொடுத்தோம்னா அந்த அம்பாள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்குள்ளே நம்மளுக்கு சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்களையும் மீறி நாம் இந்த தாய் இடத்துக்கு வரணும், நம்பிக்கையோடு வரணும். வந்தோம்னா நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்க, நம்மளையும் காப்பாற்றுவாங்க. வாங்காளியம்மன் தாய் மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம். மேலும் இங்கே திருச்செங்கோட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த தாயுடைய குழந்தைகள். ரெண்டாவது, திருச்செங்கோட்டில் வந்து மாசி மாத திருவிழாவப்போ பூ மிதிக்கிற விழா ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது அம்மாவுடைய குழந்தைக. இங்கே அனைத்து மக்களுமே பூமதி திருவிழாவில் கலந்துக்குவாங்க. வர்த்தகம் பண்ணுறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, துணிக்கடை வச்சுருக்கிறவங்க, அனைத்தும் தொழில் பண்ணுறவங்களும் அம்மாவுடைய பூமதி விழாவில் ரொம்ப மிகுந்த பாசத்தோட, அன்போட, நம்பிக்கையோடு கலந்துக்குவாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பான விழா. இங்கே தெய்வத்தாய் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட மற்றவங்களும் வந்து கலந்துக்கணும். மாசி திருவிழா முடிஞ்ச உடனே ஆடி மாதம் வரும். ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது ஆடி 30 நாளும் ஆடி வெள்ளிக்கிழமையும் அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோட சிறப்பான பூஜையும் நடக்கும். விளக்கு பூஜை, சுமங்கலி பூஜை எல்லாமே நல்லதாக நடந்து முடிப்பாங்க. ரெண்டாவது, நவராத்திரி பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் இருக்கிற சங்கடத்தையும் அம்மா தீர்த்து வைக்கிறதுனால தான் எல்லா மக்களும் நம்பி லட்சக்கணக்கான ஜனங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான ஜனங்க பூமதிக்கிற விழாவில் கலந்துக்குவாங்க. அதுக்கு நம்பிக்கையும் அம்மாவுடைய கருணையும் தான் காரணம். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் அந்த தாய் இருக்கிறாங்கிற நம்பிக்கை. என்னோடய பேர் அமுதா பூபதி. நான் செங்காலிக்காடு. என்னோட முழு வளர்ச்சிக்கு காரணமே அந்த அம்மா மட்டும்தான். நம்மளோட உழைப்பு உண்மையும் இருந்தால் அந்த அம்மாவோட சக்தி உண்மையால் நமக்கு கிடைக்கும். 2 பொண்ணுங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு 8 வருஷம் கழிச்சுதான் எங்கள் பையன் பிறந்தான். அந்த அம்மாவோட இடத்துக்கு போய் எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட மட்டும்தான் முறையிட்டேன். அதுவும் எனக்கு ஆண் வாரிசும் கிடைச்சிருச்சு. பையனை எடுத்துகிட்டு நானும் பூ மிதிச்சிட்டேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அம்மாவை தவிர வேறு எங்கேயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த அம்மாவும் அதையும் தீர்த்து வச்சிருவாங்க. இந்த வருஷம் திருவிழா அப்போ எங்கள் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. பூ குண்டம் பற்ற வச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்துக்கு குண்டம் தகன்னு அப்படியே தாமரை பூ மாதிரி மலர்ந்து அப்படியே எரியுது. கீழேருந்து 20 அடி உயரத்துக்கு அக்னி. திடீர்னு மழை, தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் மழை. இப்படி ஒரு மழை கொட்டோன்னு கொட்டுது. நாங்கள் அம்மாவை எல்லாம் வேண்டிக்கிறோம், அம்மா குண்டம் பெருத்தி வச்ச உடனே இப்படி மழை வந்துருச்சு, குண்டம் 20 அடி உயரத்தில் எரியுது அம்மா, எப்படி நாங்கள் குண்டம் மதிக்கிறது, எப்படியாவது எங்களுக்கு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். 3 மணி நேரம் விடாது மழை வந்து கூட அக்னி கொஞ்சம் கூட அமையலை. அந்த 20 அடி உயரம் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளோ மழை பெஞ்சும் கொஞ்சம் கூட குண்டம் அணையாமல் எரியுது அப்படிங்கிறது எங்கள் கண் முன்னால் நாங்கள் பார்த்த சக்தி, உண்மையான சக்தி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒவ்வொரு டைம் அம்மா நிரூபிச்சுட்டே இருக்கா. தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அம்மாவுக்கு பக்தர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள்லேருந்து அம்மாவுக்கு பக்தர்கள் இருக்காங்க. நாம் என்ன வரம் வேணும் அப்படின்ட்டு அம்மாவை மனசார வேண்டிக்கிறோமோ அந்த வரம் 100க்கு 100 அம்மா தருவாங்க. இது வரைக்கும் அம்மா கிட்ட வேண்டின வரம் ஃபெயிலர் ஆனதான் சரித்திரமே கிடையாது. ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையும் சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் நடக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த காட்சியை பார்க்கறதுக்கு 1000 கண் இருந்தாலும் பத்தாது. அந்த அளவு வெகு சிறப்பாக இருக்கும்.
அம்பிகையின் பாதம் நம்பியவர் கோடி, கும்பிட்ட கைகளுடன் குவிந்தனர் கூடி, எம்பியன உள்ளங்கள் தேவி முகம் நாடி, கும்பலிலே நகர்ந்தனர் அவள் காலடியை தேடி, செந்தமிழில் அவள் புகழை செவிக்குளிர பாடி, சேர்ந்தனர் அன்னை முன் அனைவருமே கூடி, அம்பாளின் திருமுகத்தில் அன்பருளை ஈட்டி, இன்பங்கள் சூழ்ந்திட சென்றனர் தம் வீடை நாடி. இப்படி வருகின்ற அனைவருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சின்ன ஓங்காளி அம்மன் திருக்கோவிலை வாழ்வில் நாமும் ஒரு நாள் தரிசிப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சின்ன ஓங்காளி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு தருமபுரி வானொலி நிலையம். நேயர்கள் இதுவரை PSB கிரைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வழங்கிய ஆடி வெள்ளியில் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் PSB கிரைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தருமபுரி. நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க நம்ம அன்றாட உணவுல காய்கறிகள் பழங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமா நம்ம சத்தான சிறு மற்றும் பெருதானியங்களும் சேர்த்துக்கணும்னு. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் எங்க கிடைக்கணும் தானே யோசிக்கிறீங்க? கிடைக்குங்க, நம்ம PSBயோட மல்டி கிரெயின் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ல. PSB கிரெயின்ஸ் நம்பர் 17, புரோக்கர்ஸ் ஆபீஸ், கிருஷ்ணகிரி மெயின் ரோட், தர்மபுரி.